Assalamualaikum. Welcome to Zinya's Kitchen Khazana. இன்றைக்கி வந்துட்டு கோவக்காவை எப்படி தவாவில் செய்யலான்றது பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோவக்காவை இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காவை நம்ம இது பண்ணுறப்ப நல்லா பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது நல்லா க்ரீனாக இதுவாக இருக்கணும். பழமாக கொஞ்சம் பாதி பழுத்து இருந்தால் அது போடக்கூடாது. ஏன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். இது வந்து நான் நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு கோவக்காவை வந்து இந்த மாதிரி 4 துண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். நான் இது மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கோவக்காய் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி துருவிக்கணும். அதாவது இந்த மாதிரி சின்ன இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெரிய இதில் வந்துட்டு நம்ம துருவிக்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 3 வெங்காயம் துருவி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் 3 எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான் 2 போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நம்ம சப்பாத்திலாம் சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 8லேருந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது வந்து கொஞ்சம் நல்ல சிவக்க வதக்கணும். வெங்காயத்தை வந்துட்டு கண்டிப்பாக துருவி தான் நீங்கள் ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த மசாலா நல்ல சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஃபஸ்ட் நான் சேர்த்துருக்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அது வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சரியாக வதங்கணும். ரெண்டுமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும், வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோவக்காவை நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் ஸ்லோவாகவே கரெக்டாக இது பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்தால் சரியாக இருக்கும். இப்போது இந்த கோவக்காயெலாம் நல்லா சேர்த்துட்டு வெங்காயத்தோடு அதை கொஞ்சம் நேரம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இது வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் நல்லா நான் கிளறிட்டே இது இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. கோவக்காவை நல்லா தவாவில் வந்துட்டு வெங்காயத்தோட மிக்ஸ் செஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு மூடி வச்சிடணும். நல்லா ஸ்லோவில் வச்சிடணும், அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அது தீஞ்சிடும். அதனால் கரெக்டாக இது பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி நீங்கள் பார்த்து கிளறுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மற்ற மசாலாலாம் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கோவக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் தனியாத்தூள். காரம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்க்க போகிறேன், அதால் எனக்கு சரியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு திருப்பி உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்துட்டு சீரகத்தூள், இதெல்லாம் நான் இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு அதெல்லாம் சேர்த்து சரியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. கோவக்காய் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். அதாவது டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்துட்டு இதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலான்றாங்க. ஸோ நிறைய அதில் வந்துட்டு சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு என்னோடய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் தண்ணி தெளித்து இந்த மசாலாலாம் போட்ட பிறகு நம்ம தண்ணி நல்லா தெளித்து விடணும். தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். தண்ணினா ரொம்ப போட்டக்கூடாது, தண்ணி ஜஸ்ட்டு தெளிச்சுட்டு மூடி வச்சிடணும். ஸோ அந்த ஆவிலே நம்ம வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா குக்கான பிறகு கொஞ்சம் தயிர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆக்சுவலி தயிர் வந்து ஆப்ஷனல் தான்.
உங்களுக்கு நான் சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் தயிர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்துட்டு தயிர் ஆட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி போடுறதால அதுவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மசாலா வந்து அது கூட நல்ல இதான பிறகு கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் நான் போடுவேன். நீங்கள் வந்துட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் இடித்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் இடித்து போட்டேன். லாஸ்ட் டைம் கூட வீடியோவில் வந்துட்டு இடித்து போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி போடுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கடைசியாக இருக்கிறப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு புரியலை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்து வீடியோ நிறைய போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ சிம்பிளாக நிறைய ரெசிபிஸ் நான் போட்டுன்னு வரேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஸ்டைல் நிறைய ரெசிபிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கடையில் கூட செய்யலாம் இது, பட் தவாவில் செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மட்டன் தவாவில் தான் நிறைய டைம் செய்வேன். ஸோ அதே மாதிரி தான் கோவக்காய் நான் ட்ரை பண்ணேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய லைக் கொடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கும் அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.